ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐக்கிய பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம 2026 பிறக்க இருக்கின்றது. அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆண்டு எங்கெல்லாம் சிறப்பாக இருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள், எங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற 2 விதமான பலன்களையும் நம்ம உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பார்க்க இருக்கோங்க. அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு கோச்சார பலன். இதோடைய பலம் ஒரு 5லிருந்து 10% அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த ஒரு முக்கிய செயல் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஆண்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தசாபுக்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் இறங்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் இந்த ஆண்டு பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எங்கு சிறப்பு எங்கு கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்த்து விடலாம். வாருங்கள். மேஷம், மேச ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஒரு விதத்தில் சிறப்புகளை தரவல்ல ஆண்டு, ஒரு விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. முதல்ல நம்ம பாசிட்டிவ்ஸ் என்ன, உங்களுடைய ப்ளஸ் என்ன இந்த ஆண்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் அமைப்பாக இந்த ஆண்டு யாரேனும் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ இல்லை ஏதேனும் சில காரியங்களுக்காக வெளியிடம் போகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு இந்த ஆண்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. 12ஆம் இடம் மிக வலுவாக இருக்குது மேசத்துக்கு. சரிங்களா? அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுலேருந்து வெளிநாட்டு அமைப்புகள் மிக மிக சிறப்பான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு, குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுலேருந்து. சரிங்களா? ஸோ வெளிநாடு அமைப்பு மிக சிறப்பு. இரண்டாவதாக சுப விரயங்கள் நண்பர்களே, குறிப்பாக இந்த மே மாதத்திற்கு பிறகுலேருந்து 7.5 சனி விரயங்களை தரும். ஆனால் இந்த ஆண்டு குருவின் தொடர்பால் மே மாதத்துக்கு பிறகுலேருந்து கொஞ்சம் சுப விரயங்கள் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா ஆபரணங்கள் வாங்கி வைக்கிறது, ஆண்கள் வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இல்லை ஏற்கனவே ரொம்ப நாளாக இந்த வீடு பழுதாயிருக்கு, இதை நான் ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு போர்ஷன் எக்ஸ்ட்ரா போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வீடு சம்மந்தமான விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வீடு சம்மந்தமான விஷயங்கள் முன்னெடுக்கிறது, இடம் வாங்கி போட்டு இந்த மாதிரி சொத்து சேர்க்கை, அதனால் பொருள் விரயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஆண்டு. அதனை அடுத்ததாக பிள்ளைகளினுடைய படிப்பில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுங்க இந்த ஆண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? அதே போல் நீண்ட நாளாக இந்த ஒரு சொத்து இருக்குது பாருங்கள், இதை விற்றுட்டேன்னா என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணிடுவேன், இந்த சொத்தை விற்றுட்டுனா என்னுடைய கடனை தீர்த்துருவேன், ஆனால் அதை விற்க முடியல, தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சிலர் திணறிக்கிட்டு இருப்பீங்க. விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. தாராளமாக இந்த ஆண்டு நீங்கள் முயற்சிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சுபங்கள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதத்திற்கு பிறகுலேருந்து வேலையில்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும், சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், எப்படி கிடைக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் வேலை கிடைக்கிற அமைப்பு இந்த ஆண்டு உண்டு மே மாதத்துக்கு பிறகு. ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ரெண்டாவது, உத்தியோகத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள், உத்தியோகத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள், உத்தியோகத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்தும் மே மாதத்துக்கு பிறகு குறையும். ஸோ இந்த ஆண்டோட ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டாக அமைகிறது. அதுக்கு அடுத்ததாக வேறு என்ன விஷயத்தில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க, தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு ஆகச்சிறந்த வருமானத்திற்கான ஆண்டு. என்னதான் 7.5 சனி நடந்தாலும், என்னதான் விரயச்சனி நடந்தாலும் கூட இந்த ஆண்டு வருமான ரீதியாக பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஆண்டு. அதுவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகிலிருந்து. அப்போ இதோடைய உள்ளர்த்தம் என்ன? இந்த ஆண்டு வருமான ரீதியாக சிறப்பாக உண்டு. தொழில் செய்கின்ற அன்பர்கள் தாராளமாக செய்யலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தசாபுக்தியும் நல்லா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அது ஒரு நல்ல வளர்ச்சியையும் பொருளாதார ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்து அமைகிறது. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் இந்த பணி இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம்னு ஏதேனும் மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் மிக யோக காலகட்டமாக அமைகிறது. உயர்கல்வி படிக்க தடைபட்டிருந்தவர்களுக்கு, இல்லை உயர்கல்வி படிக்க முடியாமல் போனவர்களுக்கு கூட இந்த ஆண்டு மீண்டும் படிப்பினை தொடருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிங்கள். ஆக உயர்கல்வியிலும் ஏற்ற ஓவராலாகவே இந்த ஆண்டு என்னதான் 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தாலும் கூட அன்பு நண்பர்களே, உங்களுக்கு அனைத்தும் சுபமாகவே நடைபெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? சரி, இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவான சைட்ஸ்.
எங்கேயாவது கவனமாக இருக்கணுமான்னா கண்டிப்பாக அது இல்லாமல் இல்லை. அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பு எங்கே கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் நல்ல விஷயத்துக்காக செலவு செய்தாலும் சரி, சரியில்லாத விஷயத்திற்காக செலவு செய்தாலும் சரி, செலவுங்கிறது செலவு தான். அப்போ அது நம்ம கையை மீறாமல் விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு எந்த சுப விரயங்களும் இருப்பது நல்லது. நீங்கள் 10,000 நகை வாங்குறது மிக அற்புதமான நிகழ்ச்சி, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதை கடன் வாங்கி வாங்குறது தயவு செஞ்சு விட்டுருங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம சுபவிரயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடனை அதிகப்படுத்துகிற மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் போயிடக்கூடாது. அதை கவனத்தில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா மே மாதம் வரைக்கும் செலவுகளின் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் மே மாதம் வரைக்கும் ஆரோக்கியத்துலேயும் அப்பப்போ தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆக மே மாதத்துக்கு பிறகு அது கண்ட்ரோல் ஆயிரும். ஆனால் மே வரைக்கும் ஏதாவது ஒரு விட்ட ஒரு தொட்டவரையாக உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் மருத்துவ செலவுகளும் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும், பார்த்துருக்கணும். அதனை அடுத்ததாக இந்த ஆண்டு குறிப்பாக முதல் 5 மாதம் எதை ஒன்றை செய்தாலும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதத்தை பொறுத்தது. ஆனால் நேராக மூக்க தொடாமல் தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஆண்டு இந்த ஆண்டு. ஆக அலைச்சல்களும் விரயங்களும் அளவுக்கு அதிகமான முதலீடுகளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறீங்கன்னா அதனால் சற்று கடன் சுமையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டில் உண்டு. அப்போ இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதே போல் உங்கள் குழந்தைகள், உங்களுக்கு கிடையாது, உங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் செய்வது மாதிரியான ஒரு ஆண்டு. அதே போல் காதலிக்கின்ற அன்பர்களுக்கு காதலில் ஒரு மனக்கசப்போ அல்லது பிரிவினையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு அதிகமாக இருப்பதால் மேசராசி அன்பர்கள் காதலிக்கிறவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இந்த இடங்கள் தாங்க தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் ஆவரேஜாக நல்லாவே நகரும். உங்கள் சுயஜாத தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா இன்னும் சூப்பர். ஆனால் பெரும் முதலீடுகளை ஒரே நேரத்தில் தூக்கி உள்ள போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்துறது மிக மிக சிறப்பு. ஆக இந்த இடங்களில் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள். மேஜராக பரவாயில்ல, நல்ல ஏற்றம்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.